நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே வரி புரிந்திருக்கின்ற பாசறை சகோதர சகோதரிகள், வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை ஏற்று 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும் அமையும் அமையும். திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குது? நல்லா சிந்தித்து பாருங்க. 1999ஆம் ஆண்டு அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே ஆட்சி அமைத்தார்கள். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது முரசொலி மாறன் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஓராண்டு காலம் சுயநிலைவில்லாமல் இருந்தாங்க. அப்பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக பாரதிய ஜனதா அரசாங்கம் அவரை வைத்திருந்தது. அந்த 5 ஆண்டு காலம் முடிந்தது. அப்படியே அந்தர் பல்டி, கொள்கை கிடையாது, கோட்பாடும் கிடையாது. 2004 காங்கிரஸோட கூட்டணி. இவர்கள் நம்மை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சந்தர்ப்பவாத கட்சி திமுக கட்சி. பச்சோந்தி கூட கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நிறம் மாறும். இன்றைக்கு அடிக்கடி நிறம் மாறக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. பதவிக்கும் அதிகாரத்துக்கும் வருவதற்கு எதை வேணாலும் விட்டுக் கொடுப்பார்கள். அப்படி விட்டுக் கொடுத்துதான் 1999 ஒரு கட்சியோட மத்தியிலே ஆட்சிக்கு வருவதற்கு, மத்தியிலே பதவிக்கு வருவதற்கு, அதிகாரத்துக்கு வருவதற்கு கூட்டணி அமைத்தார்கள். அப்படியே 2004 மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு காங்கிரஸோட கூட்டணி அமைத்த கட்சி தான் திமுக கட்சி. என்றும் சொல்லுகிறார். இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்றவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கின்றார்கள். மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். எங்கே ஆட்சி செய்கிறவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். தமிழ்நாட்டு மக்களை பாருங்கள். இன்றைக்கு கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் கல்வியிலே மேலும் ஏற்றம் பெற, கல்வி வளர்ச்சி பெற, இளைஞர்கள் அதிக அளவிலே கல்வி கற்க இன்றைக்கு அடித்தளமாக அமைத்துக் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கடைபிடித்தால்தான் மத்தியிலே இருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் வேறு அண்ணா அவர்களும், பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் எதை கடைபிடித்தார்களோ அதை அம்மாவுடைய அரசும் கடைபிடித்தது. இப்பொழுது அண்ணா திமுகவும் கடைபிடிக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. அதேபோல இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம், அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி 2112 கோடி வரவில்லை என்று இன்றைய முதலமைச்சர் குறிப்பிடுகின்றார். இதை கேட்க வேண்டிய இடம் மத்தியிலே, இதற்கு வாதாட வேண்டிய இடம் நாடாளுமன்றத்திலே. அங்கே அழுத்தம் கொடுங்கள். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்களோ தமிழக மக்கள், தமிழக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுங்கள், நிதியை பெறுங்கள். அதை விட்டுவிட்டு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லி அந்த ஏழை மக்களை
வாட்டி வதைக்காதீர்கள். 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற பெண்கள் பெரும்பாலும் ஏழை பெண்கள். வயிற்றிலே அடிக்காதீர்கள். மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது, அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை எண்ணி பார்த்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த அந்த பெண் ஊழியர்களுக்கு சேர வேண்டிய நிலுவைத் தொகை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றேன். அதேபோல எனக்கு முன்னாலே பேசியவர்கள் சொன்னார்கள், நீட் தேர்வை பத்தி சொன்னாங்க. நாம ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் ஊரா போய் 2021 சட்டமன்ற தேர்தல் போது பேசினார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. மக்கள் கேட்கின்றார்கள், நீட் தேர்வு ஏன் ரத்து செய்யவில்லை என்று. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குது என்று சொன்னார். இதுவரை இந்த ரகசியத்தை அவரே கண்டுபிடிக்க முடியல. பச்சை பொய், நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற தந்திரவாதிகள். ஆக இப்பொழுது நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே திரு ஸ்டாலின் சொல்லிவிட்டார், நீட் தேர்வை எங்களால் ரத்து செய்ய முடியாது என்று. நீட் தேர்வை திமுகவால் ரத்து செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். அதைத்தாயா நானும் சொன்னேன், அதைத்தானே நாங்களும் சொன்னோம். ஊரூரா போய் மக்களை ஏமாற்றி, இளைஞர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று இன்னைக்கு ஆசை வார்த்தையை கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்களா? ஏன் ரத்து செய்யல மக்கள் கேட்கிறாங்க. எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் வீரமணி அவர்கள் பேசினார், அறிவிச்சவர் மாவட்ட செயலாளர்கள் பேசினார். இத நீட் தேர்வுக்கு மாற்றாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 141 பேர், 141% அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அவள் அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், ஏழை தொழிலாளிகள். அப்படிப்பட்ட குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவிதான் அரசு பள்ளியிலே படிக்கின்றது. அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நானும் அரசு பள்ளியிலே படித்த மாணவன். நானும் எங்க ஊர்ல சிலுவம்பாளையத்தில் ஆரம்ப பள்ளியிலே படித்தேன், பவானியில அரசு பள்ளியிலே படித்தேன். ஆக அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படி புறக்கணிக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் மூலமாக 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 3446 பேர் MBBS பல் மருத்துவராக மருத்துவக் கல்வி பயின்று வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு ₹1 செலவு கூட கிடையாது. எல்லாமே அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். அந்த உத்தரவையும் அம்மாவுடைய அரசு தான் போட்டுச்சு. ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அம்மா கண்ட கனவு, அண்ணா கண்ட கனவு, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார். அதை நனவாக்கிய அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம்.
அதே போல விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்தது அண்ணா திமுக. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுது இந்த விளையாட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து அதற்காக இன்றைக்கு அவர் விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது விளையாட்டு ஊக்குவிக்கப்பட்டது. இன்றைக்கு தங்கம் வென்றவர்களுக்கு, உலக அளவில் தங்கம் வென்றவர்களுக்கு 2 கோடி நிதி வழங்கினார். வெள்ளிக்கு 1 கோடி வழங்கினோம். அப்படி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்ததும் அண்ணா திமுக. விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதும் அண்ணா திமுக. அதே போல இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மாண்பு அம்மாள் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி